வணக்கம் நண்பர்களே, கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம் அமரர் தேவன் அவர்கள் எழுதிய நகைச்சுவை சிறுகதையான ரங்கூன் பெரியப்பா அப்படிங்கிற கதை தான் கேட்க போகிறோம். கதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கதையோட முன்னோட்டம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தன்னோட இளம காலத்திலேயே இன்னைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படுகிற ரங்கூனுக்கு வேலைக்கு போன திரு வீரராகவ ஐயர் தன்னோட இளமை வயசில் நல்லா சம்பாதிச்சுட்டு அவரோட வயசான காலத்தில் இந்தியாவில் சொந்த ஊருக்கு திரும்புகிறார். அவருக்கு 2 தம்பிகள். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது 2 தம்பிகளுமே இப்போ உயிரோடு இல்லைன்னு. அவங்களோட மகன்கள் இப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதனால தன்னோட சொத்து முழுசையும் யாருக்கிட்ட கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ரங்கூன் பெரியப்பா. சிறிய பங்களாவின் இரும்பு கதவை தள்ளிக்கொண்டு நின்றபடி சந்துரு 4 முறை பெரியப்பா என்று கூப்பிட்டான். பதில் எதுவும் கிடைக்கவில்லை. புலக்கடையில் வேஷ்டி துவைக்கும் சப்தம் சட்டென்று நின்றது. தோட்டக்கார ராமன் தலையை வெளியே நீட்டினான். என்னடா ஐயா, அதுக்குள்ளே வெளியே போயிட்டாங்களா? ஆமாங்க, இப்போதான் பஸ்ஸில் போனாங்க. அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா விட்டு தள்ளு. அரை வினாடி முன்னாடி பிறந்திருந்தால் நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்? எங்கேயாவது குறிப்பாக போகிறதாக சொன்னாரா என்று கேட்டான் சந்துரு. எங்கே போயிடுற போகிறாரு? உங்கள் அண்ணனை ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு அப்படியே பேங்க்குக்கும் போயிட்டு வரதா சொன்னார். நீங்கள் உடனே டவுனுக்கு போனீங்கன்னா அப்படின்னா உங்கள் அண்ணனோட ஆஃபீஸில் அவரை கண்டுபிடிக்கலாம் என்றான் ராமன். பிடித்துத்தானே ஆக வேண்டும் என்ற சந்துரு இரும்பு கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்தான். 10 நிமிஷம் வேகமாக நடந்து நுங்கம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒன்றை அடைந்தான். அதிக நேரம் காக்க வைக்காமல் பஸ் வந்துவிடவே சந்துரு அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவன் எண்ணங்கள் ஓடின. சந்துருவின் தகப்பனாரும் டவுனில் கஜமணி அன்கோவின் முதலாளியாக இருக்கும் கல்யாணத்தின் தகப்பனாரும் பெரியப்பா என்று இப்போது அழைக்கப்பட்ட வீரராகவ ஐயரும் உடன் பிறந்த சகோதரர்கள். வீரராகவ ஐயர் இளமையிலேயே குடும்பத்தை விட்டு ஓடி சென்னைக்கு வந்து அங்கிருந்து ரங்கூனுக்கு போய் வேலை பார்த்து பணக்காரராக போய்விட்டார். சென்ற வருஷம் வரை அவர் இந்த பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. தமது 62வது வயதில் பிறந்த தேசத்துக்கு திரும்பிய போது தமது இளைய சகோதரர்கள் இருவரும் இல்லை என்பதையும் அவர்கள் ஸ்தானத்தில் அவர்களின் புதல்வர்களான கல்யாணமும் சந்துருவும் தான் இருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டார். வாழ்க்கையின் விசித்திரம் என்னவென்றால், எத்தனை தான் ஒரு மனிதன் சம்பாதித்தாலும் தான் சம்பாதித்ததை எல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ, அதாவது விட்டில் பூச்சி விளக்கை சுற்றி வந்து இறுதியில் ஜுவாலையில் ஐக்கியமாவது போல தனது கடைசி நாளில் யாரிடமாவது ஒப்புவித்து தொலைக்கிறான். எத்தனையோ அகட விகட சாமர்த்தியங்கள் செய்து பொருள் ஈட்டிய வீரராகவ ஐயர் அதை செலவழிக்கும் வகை தெரியாமலேயே தாய் நாட்டிற்கு திரும்பி வந்து தமது சொத்துக்களை கல்யாணத்திடம் கொடுக்கலாமா இல்லை சந்துருவிடம் கொடுக்கலாமா என்று ஆழ்ந்ததொரு பிரச்சனையை கிளப்பி விட்டு கொண்டு சங்கடப்பட்டு கொண்டிருந்தார். அதே சமயத்தில் கல்யாணமும் சந்துருவும் எப்படி பெரியப்பாவின் அன்பிற்கும் சொத்திற்கும் பாத்திரமாவது என்ற போட்டியில் பலமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இவர்களில் கல்யாணம் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்கியவன். ஒரு கம்பெனியில் சாதாரண குமாஸ்தானாவாக போனவன் இன்று அதன் முதலாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். தடபுடலாக ஆபீஸ் நடத்துகிறான். பல பேருடைய சிநேகத்தையும் பிடித்து விட்டான். எத்தனையோ பேர் இவனுடைய தயவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சுசீலாவை கல்யாணம் செய்து கொண்டு நன்றாக குடித்தனமும் நடத்தி கொண்டிருக்கிறான். பெரியப்பா வந்தால் வீட்டுக்கு அழைத்து ஆசார உபசாரம் செய்வதில் இந்த தம்பதி சளைத்ததே கிடையாது. சுளையாக பணம் அல்லவா வரப்போகிறது, கேட்க வேண்டுமா? சந்துரு இதற்கு நேர் விரோதம். என்றைக்கும் ஒரு இடத்தில் தரித்து நின்றதில்லை. அவன் தகப்பனார் இருந்த காலத்தில் 3 தடவை பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடினான். கடைசியில் மிலிட்டரியில் சேர்ந்து சுட்டினான். யுத்தம் முடிந்த பிறகு டீ கம்பெனி, மோட்டார் கம்பெனி, ஃபோட்டோ ஸ்டூடியோ, சோடா ஃபேக்டரி, மருந்து ஷாப் என்று அரை டஜன் இடங்களில் நடமாடிவிட்டு ஏதிலும் நிரந்தரமாக ஒட்டி கொள்பவனாக இல்லாமல்
ஏதோ பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கிறான். பிரம்மச்சாரி வாழ்க்கை. ஹோட்டலில்தான் அறை. 24 மணி நேரமும் வெளியே சுற்றுவதுதான் வேலை. பெரியப்பாவுக்கு இது தெரியும். அவர் அவனை பார்க்கும் பார்வையிலேயே அட உதவாக்கற என்று சொல்வது புரியும். கல்யாணம் அவனை எப்போதாவது சந்திக்கும் போது நேரிலேயே அட உதவாக்கற இன்னும் உசுரோடு தான் இருக்கியா என்றுதான் கேட்பான். இன்று பெரியப்பாவை தேடிக்கொண்டு போன சந்துருவின் மனத்தில் இருந்து எண்ணங்கள் ஓடின. பெரியப்பா அங்கே இல்லாவிட்டாலும் கூட கல்யாணத்திடம் 2 வார்த்தை கேட்டு விடுவது என்று தீர்மானத்துடன் சென்று கொண்டிருந்தான். அடே கல்யாணம், பெரியப்பா சொத்துக்கு நான் உன்னோட போட்டிக்கு நிற்க போகிறதில்ல. எனக்கு 2 லட்ச ரூபா தேவையும் இல்லை. நான் பம்பாயில் ஒரு வேலை பார்த்துருக்கேன். சென்னை பட்டணத்திலேயே ஒரு பொண்ணும் பார்த்துருக்கேன். இப்போதைக்கு என் கையில் ஒரு 2000 ரூபா கொடுத்து விடு, இங்கேருந்து காணாமலே போயிடுறேன் என்று சொல்வது. அவன் கொடுத்தால் சரி, இல்லையோ உனக்காச்சு எனக்காச்சு பார்த்துக்கிறேன்டா என்று சொல்லிவிட்டு வந்து விடுவது. இதுதான் அவன் எண்ணம். பெரியப்பா அங்கே வரவில்லை. சந்துருவை பார்த்ததும் கல்யாணம், என்னடா உதவாக்கிற, இப்போ எங்கே வேலை பார்த்துட்ருக்க? ஏன் உனக்கு தெரியாதா? ரிப்போர்ட்டராக தான் இருக்க. அது போன மாதம் இல்லைடா சொன்னேன். அதற்குள் 2 வேலையாவது மாறிப்பலான்னு நினச்சேன். சரி அதை விடு, இங்கே பெரியப்பா வந்தாரா என்று சந்துரு பேச்சை மாற்றினான். எது, வேற வழி இல்லாமல் அவரை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாயா? அவர் பணம் வந்தாதான் பிழைப்பு, இல்லாவிட்டால் வேறு கதி இல்லை என்ற நிலைமை வந்து விட்டதா என்று கேட்டான் கல்யாணம். அதுதான் இல்லை. பெரியப்பாவின் பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போகத்தான் இப்போது வந்திருக்கிறேன் என்று பளீரென்று பதில் கொடுத்தான் சந்துரு. அடே அப்பா, என்ன ரோசம், என்ன முன் யோசனை, என்ன தியாக புத்தி. அடே உறவாக்கிற, பெரியப்பா சொத்து உனக்கு கிடைச்ச மாதிரியும் நீ மகாபாரத்தில் வர பீஷ்மர் மாதிரியும் நினச்சிக்கிட்டு எனக்கே அந்த சொத்தை பூரா தானம் கொடுக்க மாதிரியும் நினச்சிட்டு இருக்க. நல்லா தமாஷா, அது நாடகமாக எழுதி கொடுறா, நல்லா வசூலாகும். நான் சொல்ல வந்ததை கேட்க மாட்டாயா என்று சந்துரு ஆரம்பித்தான். ஆனால் அதற்குள் கல்யாணத்தின் கவனம் வேறு திக்கில் படியான செல்லும்படியான நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. கனகனவென்று டெலிஃபோன் மணி அடித்தது. டெலிஃபோன் ரிசீவரை காதில் எடுத்து வைத்துக்கொண்டு ஹலோ என்றான் கல்யாணம். புருவத்தை சுருக்கி கொண்டான். அடடா, அவர் வந்திருக்காரா? அவர் இருக்க சொல்லுங்க, இதோ வர 5 நிமிஷம், 2 நிமிஷம். என்ன சொல்கிறீங்களா? ரொம்ப முக்கியமாக அவரிடம் பேச வேண்டும் நான். டக்கென்று ரிசீவரை வைத்துவிட்டு கல்யாணம் திரும்பினான். சந்துரு எழுந்து விட்டான். சரிடா, இப்போ சந்தர்ப்பம் சரியா இல்லை, யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நான் இன்னொரு சமயம் வந்து சாவகாசமாக வந்து உன்னோட பேசுகிறேன். நீ வந்தவர் முன்னாடி கவனி. கடகடவென்று கல்யாணம் சிரித்தான். ஏமாந்தாடா உறவுக்கிற, நல்லா ஏமாந்தியா? அடே உட்கார்றா என்றான். உனக்கு ஒருவர் வெளியே வந்திருக்காரா, நான் எதற்காகடா இப்போ இங்கே உட்காரணும் என்று கேட்டான் சந்துரு. அதுதான் வேடிக்கை, நீ நடிக்கிற நாடகங்களை எல்லாம் விட ருசிகரமான நாடகம் விடாது. இப்போது எனக்காக யாரோ வெளியில் காத்து கொண்டிருக்கிறார் என்று தானே நீ நினைக்கிறாய்? அதுதான் இல்லை. உன்ன மாதிரி உதவாக்கரைகள் வந்து எவனாவது அவசரமான வேலையிலையோ இல்லை முக்கியமாக வேறு ஏதாவது வேலையில் இருக்கும்போதோ வந்து பழி மாதிரி உட்கார்ந்து கொண்டு விட்டால் நான் இதோ இங்கே இருக்கு இல்லையா, மெல்ல இந்த ரப்பரை அமுக்குவேன். கனன்னு டெலிஃபோன் மணி மாதிரி அடிக்கும். நான் இப்போது எடுத்து பேசின மாதிரி எடுத்து பேசுவேன். வந்திருக்கிற ஆள் தானாகவே நழுவி விடுவான். தான் நீயே கிளம்பிட்டாயே, இதை உண்மை என்று நம்பிக்கொண்டு. சந்துரு அசந்து போய்விட்டான். ஏண்டா இப்படி யாரா செய்கிறது? சுத்த அயோக்கியத்தனமாக இருக்கிறது. இப்படி எல்லாரையும் ஏமாற்ற முடியுமாடா? யாரா இருந்தா இல்லைடா, இதுக்கு ஏமாந்தான் ஆகணும். எனக்கு நம்பிக்கை வரலப்பா. பந்தயம் தான் கட்டிப்பானே, 5 ரூபா. உன் எதிரிலேயே இதை செஞ்சு காட்டுறேன். உன்கிட்ட 5 ரூபாய் இருக்கு, என்கிட்ட இல்லையே. உன்னால் முடிஞ்சப்போ கொடு. அடுத்தபடி யார் வருகிறாரோ அவரிடம் இதே வேலையை நான் செய்து காட்டுகிறேன். உடனே போகிறாரா இல்லையா பார். உன்னால் முடியாதென்று எனக்கு தோன்றுகிறது. முடியும். சற்று உட்கார்ந்திரு. அடுத்ததாக வருகிறவர் யாரானாலும் சரி, 3வது நிமிஷம் வெளியில் துரத்தி அடிக்காவிட்டால் பார்,
நம்ம யுக்தினா சும்மாவா? கல்யாணம் சொல்லி வாய் மூடவில்லை. அறையின் கதவை திறந்து கொண்டு பெரியப்பா உள்ளே நுழைந்தார். ஏக காலத்தில் கல்யாணத்துக்கும் சந்துருவுக்கும் தூக்கி வாரி போட்டது. அந்த சமயத்தில் அவர் வரப்போகிறார் என்று இருவரும் எதிர்பார்க்கவில்லை. கல்யாணம் இவரிடத்திலும் தன் நாடகத்தை நடத்தப் போகிறானா, அல்லது பந்தயத்தில் தோற்றுவிட்டு 5 ரூபாயை இழக்கப் போகிறானா? பெரியப்பா வந்து உட்கார்ந்து கொண்டார். என்னடா சந்துரு, உன்னை கண்ணில் காண்பதே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்தில் நிலையாக ஒரு உத்தியோகத்தை பார்த்து கொண்டு ஒழுங்காக இருக்கப் போகிறாயா இல்லையா என்றார். கேளுங்கள் பெரியப்பா என்று சந்துரு ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். என்னத்தை கேட்கறது? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், உன் வயசில் நான் ரங்கூனில் ஒரு கம்பெனியில் புகுந்தேன். 24 வருஷம். அதுலேருந்து நான் கிளம்பவே இல்லை. இதோ பார், நம்ம கல்யாணம் தான் இருக்கா என்று ஆரம்பித்தார் பெரியப்பா. அவர் முடிக்கும் முன் கனகனவென்று டெலிஃபோன் மணி அடித்தது. கல்யாணம் டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்து ஹலோ என்றான். பெரியப்பாவும் சந்துருவும் அவன் டெலிஃபோன் பேசுவதையே கவனித்தார்கள். ஹலோ, இங்கே வந்திருக்காரா? அவசரமாக பேசணும்னு சொல்கிறாரா? ஆமாம், ஒரே நிமிஷம் இருக்கு சொல்கிறீங்களா? சரி என்று டெலிஃபோனை கீழே வைத்து விட்டான் கல்யாணம். பெரியப்பா உதட்டை கடித்து கொண்டார். எழுந்து நின்று, கல்யாணம் நான் வரேன்டா, வேலை ஒன்றும் இல்லை, பேங்க்குக்கு வந்தேன், அப்படியே உன்னையே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றார். நீங்கள் இருங்க பெரியப்பா, நான் வந்தவரை வேணா வெயிட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் இருங்க 10 நிமிஷம் என்றான் கல்யாணம். அதெல்லாம் கூடவே கூடாதுடா. ரன்மூனில் நான் மேனேஜராக இருந்தப்போ பிஸ்னஸ் தான் முதல்ல, அப்புறம் தான் மற்றது எல்லாமே. எனக்கு என்ன, எப்போ அழைத்தாலும் நான் வரேன் என்று திரும்பினார். திரும்பும்போது, அடே சந்துரு, வாடா என்னோட கொஞ்ச தூரம், உன்னை ஏதாவது உருப்பட வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் என்று சந்துருவையும் கூட்டி கொண்டு போனார். அன்று மாலை ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு சென்றதும் கல்யாணத்திற்கு அவன் மனைவி டிஃபன் கொடுத்து கொண்டே, ஆஃபீஸுக்கு பெரியப்பா வந்தாரா? ஏன் கேட்குற? ஏன்னா நீங்கள் போனதும் இங்கே வந்திருந்தார். காஃபி போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டார். பாவம், உன் புருஷன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். அவனை பார்த்து பேச வருகிற எத்தனை பேருக்கு தான் அவன் பதில் சொல்ல முடியும்? தெரியவே இல்லையம்மா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டார். கல்யாணம் ஏனோ சட்டென்று சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு, அதற்கு நீ என்ன பதில் சொன்னாய் என்று கேட்டான். நம்ம பெரியப்பா இவ்வளோ அனுதாகமாக கேட்கிறாரே என்று உங்கள் டெலிஃபோன் கனகன மணி தந்திரத்தை அவரிடம் சொல்லிவிட்டேன். ஐயோ, குடியே கெடுத்துட்டியடி, ஏன் சொன்ன என்னவா என்று விசாரித்த மனைவியின் முகத்தில் 2 கைகளையும் கொண்டு இடித்து கொண்டு அன்று நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் சொன்னான். ஒரு கால் அவர் டெலிஃபோன் வந்தது நிஜம் என்று நம்பினாலும் அதை கெடுக்க சந்துருவும் வேற கூட போயிருக்கானே என்று அலறினான். அப்போது சார் என்று கூப்பிட்டு கொண்டு ஒரு ஆள் அவன் விலாசமிட்ட ஒரு கவரை கொடுத்து விட்டு போனான். அவசரமாக உரையை கிழித்தான் கல்யாணம். கீழே விழுந்த 5 ரூபாயை அவன் மனைவி பொறுக்கிக் கொள்ள கடிதத்தை அவன் படித்தான். அன்பார்ந்த கல்யாணம் அண்ணாவுக்கு, இந்த உதவாக்கரவைக்கும் அதிர்ஷ்டம் பிறந்துவிட்டது. பம்பாய்க்கு பயணமாகிறது. பெரிய வேலையுடன் மனதுக்கு இசைந்த மனைவி சகிதமாக. இப்போது பெரியப்பா நான் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறார். நீ நடத்திய நாடகம் எனக்கு எத்தனை நன்மையாக முடிந்துவிட்டது பார்த்துக்கொள். என் மனமார்ந்த நன்றி உனக்கு. இதனுடன் நான் உன்னிடம் தோற்ற ரூபாய் 5ஐயும் வைத்திருக்கிறேன். பந்தயத்தில் நீ ஜெயித்தாள், ஆனால் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றுவிட்டேன். இப்படிக்கு சந்துரு, உதவாக்கரை.